நீ இந்தியால எந்த தப்பு வேணாலும் பண்ணிக்க. ஆனா ஒரே ஒரு சட்டத்துக்கு கீழ தான் வருவ. அது என்ன சட்டம்னு உனக்கு தெரியுமா? பிஎன்எஸ் செக்ஷன் 4 பனிஷ்மெண்ட்ட பத்தி உனக்கு தெரியுமா? அதாவது ஒரு இந்தியால ஒரு தப்பு பண்ணும்போது, அந்த கிரைமோட அளவு என்னன்னு பார்ப்பாய்ங்க. அதாவது நேச்சர் அண்ட் கிராவிட்டி. அதாவது அந்த கிரைம் சின்ன கிரைமா, பெரிய கிரைமான்றத பார்ப்பாய்ங்க. அதுக்கேத்த மாரி தான் தண்டனை குடுப்பாய்ங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்தந்த மாரி தண்டனை குடுக்கணும்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கிரைமோட அளவுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெத்து. தூக்கு தண்டனை. அது வந்து ரொம்ப ரேரஸ்ட் கேஸ். சொசைட்டில வாழவே தெரியாத மக்களுக்கு மட்டும் தான் அந்த ஒரு தூக்கு தண்டனை. இன்னொன்னு லைஃப் லாங் பிரிசன்மென்ட். அதாவது சாகுற வரைக்கும் ஜெயிலுக்குள்ள இருக்குது. 3வது வந்து ஜெயிலுக்குள்ள இருப்ப. ஆனா உள்ள கடுமையா வேலை பார்த்துட்டே இருப்ப. அதாவது அந்த ஊர் சுத்தி நாய்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டு மாட்டுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் இது கரெக்ட்டா இருக்கும் திருந்துறதுக்கு. 4வது வந்து உங்களோட சொத்துக்கள புடிங்கிருவாய்ங்க. அதாவது ஃபார் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஏதாவது தண்டனை பண்ணிட்டான்னா, அதுக்கு பதிலா உங்க சொத்த புடிங்கிருவாய்ங்க. 3வது வந்து ஃபைனு. இது வந்து பணக்காரங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஃபைன் பண்ணி போட்டு அழகா அடைச்சிடுறது. கடைசி பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்வீஸ். அதாவது ஒரு படத்துல சத்தியவானா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா, அது கோர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு அத அடைக்க சொல்லும். ஸோ திஸ் இஸ் செக்ஷன் 4.